ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ஜாஸ்மின். நாம் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, நிபோஷில் க்ளோசிங் இன்டர்வியூனா என்ன, அது எப்போ நடக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஐஜிசி எக்ஸாம்ஸ்க்கும் க்ளோசிங் இன்டர்வியூ கம்பல்சரி. எக்ஸ்பெஷலி IG1 எக்ஸாமுக்கு க்ளோசிங் இன்டர்வியூ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன் இந்த க்ளோசிங் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த IG1 எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாம். 1 டேக்குள்ளே எக்ஸாம் எழுதி நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த IG1 எக்ஸாம் பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பழைய வீடியோஸில் இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த IG1 எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிறதால இதை பர்டிகுலர் கேண்டிடேட் தான் எழுதுனாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் க்ளோசிங் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த நிபோஷ் பாடி. ஸோ இந்த க்ளோசிங் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணலாம், இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு IG1 எக்ஸாமில் என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 8 இல்லை 9 கொஷின் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்கன்னா அதிலிருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. இதுதான் IG1ஓட க்ளோசிங் இன்டர்வியூவோட பேட்டர்ன். ஸோ சினாரியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணிங்கன்னு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சினாரியோ பற்றி தெரிஞ்சிருக்கணும், அது ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூவர் உங்களோட ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, IG1 கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷினை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் எழுதின பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி ஏன் இந்த பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதனால் அந்த பாயிண்ட் எழுதுனீங்க அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கொஷின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போது க்ளோசிங் இன்டர்வியூவில் என்ன நடக்கும்னா, நார்மலாக எங்கள் IRSC சேஃப்டி இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் லிங்க் க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த இன்டர்வியூ 1-on-1 ஜூமில் நடக்கும். ஸோ நீங்கள் ஜூம் லிங்க் மூலமாக இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, எதுக்காக அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் நேம் கேட்பாங்க, உங்கள் லேர்னர் நம்பர் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இது தவிர ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது வேலிடான ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் காமிக்கலாம். இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கணும். அந்த க்ளோஸ்டு ரூமை 360 டிகிரி ஆங்கிளில் சுற்றி காமிக்க சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னா, அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ளோசிங் இன்டர்வியூ நடக்கிறப்போ எதையுமே ரெஃபர் பண்ணக்கூடாது. எந்த புக்கோ பேப்பரோ எடுத்து படிக்கவே கூடாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் பற்றி என்ன நாலேஜ் இருக்கோ அதை ஷேர் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த க்ளோசிங் இன்டர்வியூவில் என்ன ப்ரூவ் பண்ண வரீங்கன்னா, இந்த IG1 பேப்பர் நான் தான் எழுதினேன். இந்த க்ளோசிங் இன்டர்வியூ நடக்க காரணமே அதான். இந்த பேப்பர் எழுதுனது நீங்களா இல்லையா, இதை டெஸ்ட் பண்ண தான் இந்த இன்டர்வியூ. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். உங்ககிட்ட 3 கொஸ்டின் கேட்பாங்க. IG1 எக்ஸாமில் என்ன எழுதுனீங்களோ அதில் இருந்து 3 கொஷின் கேட்பாங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடக்கும். அந்த கொஷினுக்கு சினாரியோ பேஸில் இல்லைன்னா உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் பேஸில் ஆன்சர் பண்ணணும். அது அவங்க கேட்குற கொஷினை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது. இதோட பர்பஸ் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்களா இல்லையா, அவ்வளோதான். ஸோ 3 கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் முடிஞ்சதும் இன்டர்வியூவர் தேங்க்யூ சொல்லி இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதான் க்ளோசிங் இன்டர்வியூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.